சித்தகேட் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு ஹீமோகுளோபின் சிவப்பு ரத்த அணுக்கள் நம்ம பிளட்ல இருக்கிற சிவப்பு ரத்த அணுக்களை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நிறைய ஆகிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவைன்றதையும் பார்க்கலாம். வெள்ளை ரத்த அணுக்கள் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும். நம்ம ஏதாவது உடம்புல ஃபாரின் பண்ணுறது, அதாவது கிருமிகள் ஏதாவது வந்துட்டா அது சண்டை போட்டு அழித்துரும் அப்படின்றது தெரியும். இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புல ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறத கரெக்டா அதை பம்ப் பண்ணி லங்ஸ் கொடுத்து ஹார்ட் கொடுத்து அதை சுத்திகரிப்பு செய்து திரும்ப ஆக்சிஜனா மாற்றி அதை நம்ம எனர்ஜியா கொண்டு வர்றதுக்கு அவ்வளவும் இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ செல்ஸ் எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்றதுக்கும் புத்துயிர் பெற்று வர்றதுக்கும் நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் டைட்டா இருக்கிறதுக்கும் நம்மளோட உடல் உழைப்பு டெய்லி இருக்கிறதுக்கும் அவ்வளோ எனர்ஜியும் கொடுக்கறது இந்த சிகப்பு ரத்த அணுக்கள். அதனாலதான் சோகை நோய் வந்தது அப்படின்னா, இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் குறைய சோகை நோய் வந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவாங்க. கை காலெல்லாம் வெளுத்து போயிடும். அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலை செய்யறதுனாலே அவங்க உடனே டயர்ட் ஆகி உட்காந்துருவாங்க. இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் நம்ம உணவுலயே நிறைய விஷயங்கள்ல நம்ம சேர்த்துட்டு வரலாம். ஒண்ணுமே இல்லை, எள்ளு நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு ஏதாவது ஒரு வகையில குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி டெய்லி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா உடம்பு சூடா இருக்கிறவங்க எள்ளு கண்டிப்பா எடுத்துக்கூடாது. இதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமான ஆல்டர்னேட்டிவ் வெல்லம் எடுத்துக்கலாம், ராகி எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் நிறைய அயன், அதாவது அயன் கண்டென்ட் உள்ளது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கீரை வகைகள் எல்லாத்துக்குமே நிறைய ஹீமோகுளோபின் இருக்கு. நிறைய இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்ந்து ஒரு குழந்தைகளுக்கு காலையில தினமும் தேங்காய் வெல்லம் சேர்த்த டிஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எல்லாம் திருவி போட்டு சிறிது வெல்லம் சேர்த்து அவங்க ஒரு கிண்ணத்துல ஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். இது காலை உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனாகவும் கொடுத்துடலாம். இதை டெய்லி சாப்பிட்டு வந்தாலே வளரும் குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபின் கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறக்கும் போது அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் 25 இருக்குங்க. அதுக்கு அவ்வளோ செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகி அது உடல் வளர்ச்சி அதிகமாகிறதுக்கும் அதுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கறதுக்கும் அவங்க கடவுள் அதுக்கு ஹீமோகுளோபின் அளவு 25 கொடுத்துருப்பாங்க. நமக்கு வளர 15, 10 அப்படின்னு ஆயிடும். 10 நாளே நமக்கு மேக்சிமம் குறைஞ்ச மாதிரி ஆயிடும். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் லோவா தான் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு எப்போதும் லோவா இருக்கிறது காரணம் பீரியட்ஸ் வரதால அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் லோவா தான் இருக்கும். ஆண்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பெண்கள் கண்டிப்பா அவங்களோட உணவுல பேரிச்சம்பழமோ எள்ளோ நல்லெண்ணெயோ இல்லைன்னா வெல்லமோ அதுக்கப்புறம் கீரைகளோ இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். நீர்சத்து இருந்த காய்களில் நிறைய ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் அதிகமாகணும் அப்படின்னு அவங்க தனியா டயட் எதுவும் எடுத்துக்கணும் தேவையில்லை. அவங்க உணவு பழக்க வழக்கத்திலே கொஞ்சம் நல்லாவே கவனம் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய ஃப்ரூட்ஸ், அதாவது வெட்டின உடனே டக்குன்னு கருப்பாகிற அவ்வளோ ஃப்ரூட்ஸும் காய்கறிகளும் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே ஹீமோகுளோபின் கரெக்டா அவங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே வந்துடும். அதே மாதிரி இப்ப நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இரும்பு கடாய் யூஸ் பண்றோம், இரும்பு தோசைக்கல், இரும்பு கரண்டி. ஒண்ணுமே இல்லை, ஒரு தாளிக்கிற கரண்டியே இரும்பு கரண்டி நம்ம அந்த காலத்துல முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிச்சு பார்த்தா தெரியும். அதுல தாளிச்சு நம்ம கொட்டிட்டாலே எல்லா உணவுலையும் இந்த ஹீமோகுளோபின் நமக்கு சரியான விகிதத்துல நம்ம உணவுல சேரவே ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீமோகுளோபின் ரைஸ் பண்றத கரெக்டா முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் பாதுகாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். டெய்லி உழைப்பு நம்ம செய்யறதுக்கு நம்ம டயர்ட் ஆகாம நம்ம அன்றாட வேலைகளை கரெக்டா நம்ம கொண்டு போறதுக்கு இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நோய் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அந்த செல்ஸ் டெட் செல்ஸை கரெக்டா எடுத்துட்டு அந்த செல்ஸை புது செல்ஸை ரீஜெனரேட் பண்ணி கொடுக்குறது, அதுக்கு புத்துயிர் பெற்று கொடுக்கறதுக்கும் இந்த ஹீமோகுளோபின் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம கவனமா பெண்கள் முக்கியமா கவனமா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுலையும் இரும்பு பாத்திரங்களை யூஸ் பண்ணி சமைக்கிறதுலையும் கவனம் வச்சுட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் நம்ம வாழ்நாள்ல குறையாது. ஆரோக்கியமா வாழும். இதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேர அனுப்புங்க.